So hi students, welcome to 100 learning. ஒரு செகண்ட் பா. ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா? ஸோ ஒரு சேட் போடுங்க, எஸ் மேம் ஆல் கிளியர் அப்படின்னா, ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியர் அப்படின்னா ஒரு மெசேஜ் போடுங்கப்பா. எஸ், ஓகே கிளியர். ஸோ எல்லாத்துக்குமே கிளியரா? சரி. ஸோ ஹாய் பிரியா, அனு, ஹெச்கே. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு குவார்ட்டர்லிக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்குது இல்லையா? ஸோ இந்த 1 monthல எப்படி நம்ம குவார்ட்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு? ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ண.
பண்ணு. ஓகே, ஸோ இப்போ கிளியரா ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்? ஸோ என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு காயில் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நார்மலாக ஒரு காயில் இருக்குது அப்படின்னா அந்த காயிலை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் இதுதான் அந்த காயில்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த காயில். இந்த காயிலை சுற்றி எனக்கு நார்மலாக என்ன இருக்க போகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காயில் பக்கத்தில் ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துகிட்டு வரேன். ஸோ பார் மேக்னெட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த காயிலுக்கு லிங்க் ஆகியிருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எனக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு யார் இன்டியூஸ் ஆவாங்க, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இதை தான் நம்ம இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஃபினாமினம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆமா ரிதீஷ், ஓகேவா? ஓகே, எஸ், எல்லாருக்குமே கிளியர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை பேர் படிக்கிறீங்க இதை? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை பேர் படிக்கிறீங்க இந்த கொஸ்டினைப்பா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களாம் ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு மேம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. எஸ், ஓகே. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும், ஓகே எல்லாருமே வந்து இருக்கீங்களா இல்லை தூங்கிட்டீங்களா அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஒரு குவிஸ் மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அது உடனே ரீகால் பண்ணால் தான் நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா? எஸ், சூப்பர். ஓகே, இது 10th 12th ஸ்டேட் போர்டுப்பா. 12th ஸ்டேட் போர்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, எப்போவுமே ஓகேவா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், எங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஒரு காயிலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு அந்த காயிலில் என்ன இன்டியூஸ் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டை இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மொத்த ஃபினாமினையும் என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம ஃபாரடே வந்து ஒரே லைனில் இந்த சாப்டரையே நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நான் கொஞ்சம் பெருசாகவே எழுதுகிறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிளியர்? ஓகேவா? ஸோ ரிதீஷ், அப்போ வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என் நேம் வந்து தீபிகா. ஸோ நான் தான் இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லா டாபிக்ஸ் எல்லா சாப்டர்ஸையும் நம்ம ரொம்ப குயிக்காக ஸ்மார்ட்டாக படிக்கலாம். ஓகேவா? எஸ் பஹத், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய நேம் என்னென்னா ஃபாரடே தான். ஸோ இவர் தான் மேக்ஸிமம் வந்துட்டு லாஸு எல்லாத்தையுமே வந்து இவர் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரடே சொன்ன 2 லாவில் ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, 2019 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஒரு காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுதோ அப்போ எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். போன கொஸ்டின்லையும் அதுதான் பார்த்தோம், அதுதான் இங்கேயும். ஓகேவா? ஷாம்குமார், இது வந்து பயோ இல்லைப்பா, இது வந்து மேக்ஸும் இல்லை, நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லா, whenever மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு காயிலில் இல்லை ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறிச்சு அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் லாவில் சொல்கிறாரு. ஓகேவா? திஸ் இஸ் 12th மனோஜ். ஓகே, ஸோ செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செகண்ட் லாவை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி மேம் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, இஎம்எஃப், ஸோ இப்படி தான் எழுதணும், ஒரு ஸ்மால் இ மாதிரி எழுதணும். ஸோ இஎம்எஃப், இது என்ன இஎம்எஃப், இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த இஎம்எஃபோட வேல்யூ, அதாவது மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரியா, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எப்பப்பெல்லாம் டேர்ம் டைம் ரேட் அப்படின்னு பார்க்குறீங்களோ அது d/dt. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, நோட்டேஷன் 5b. ஸோ இதை தான் வந்து செகண்ட் லாவில் சொல்கிறார். ஸோ எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு இல்லையா, அந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும், இட் இஸ் த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மனோஜ், எல்லாமே ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக. ஓகேவா?
ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கண்டென்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஓகே ஒரு கொஷின் நம்ம எடுத்துருக்கோனாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு வந்து தெரியும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 12th ஸ்டேட் போர்டு மட்டும் ரொம்ப கீனாக கவனிங்க. ஓகேவா? So second law என்ன? The magnitude of induced EMF is in a closed circuit is equal to time rate of change of magnetic flux linked with the circuit. இதுதான் first law. second law Faraday சொன்னது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா லென்ஸ் லாப்பா. இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லைன் தான் இருக்குது இந்த கொஸ்டின். ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நியூவாக ஜாயின் ஆகுறவங்கலாம் அப்படியே ஜாயின் ஆகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின்லேருந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஒரு குவிஸ் இருக்கும். அது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் லென்ஸ் லா. லென்ஸ் லானா என்ன? ஸோ நம்ம ஃபேரடே வந்து சொல்லிட்டாரு EMF is equal to time rate of change of magnetic flux. இது யார் சொன்னால் நம்மளோட ஃபேரடே சொல்லிட்டார். பட் ஆனால் இங்கே லென்ஸ் லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த இன்டியூஸ்டு கரண்ட் இங்கே வந்து எனக்கு EMF இன்டியூஸ் ஆகுறதுனால கரண்ட்டும் இன்டியூஸ் ஆகுதா, இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டும் ஓகேவா இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு மைனஸ் சிம்பிளை மட்டும் லென்ஸ்லாம் வந்து இங்கே மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம லென்ஸ் வந்து ஃபேரடே கிட்ட சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ இதுதான் லென்ஸ் லா சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, எதனால் எனக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆச்சோம். ஸோ நம்ம இன்டியூஸ் கரண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருனால இன்டியூஸ் ஆனாங்களோ அவங்களையே போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த 3 லைனுக்கான அர்த்தம். இது நிறைய பேருக்கு புரியாது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஸோ என்ன சொல்கிறாங்க, Lenz law states that the direction of induced current is such that it always opposes the cause for responsible for its production. So நம்ம induced current யாருனால ப்ரொடியூஸ் ஆச்சு, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறினால. இந்த induced current என்ன பண்ணுது, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையே போய் ஒப்போஸ் பண்ணுது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஈக்குவேஷன் தேவையில்லைப்பா. ஓகேவா? வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ EMF is equal to minus d phi b by dt. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ எல்லாத்துக்குமே கிளியர்னா ஒரு ஃபயர் எமோஜி நம்மளோட சேட்டில் போடுங்கப்பா. எல்லாத்துக்குமே கிளியர்? ஸோ 3 கொஸ்டின் எல்லாத்துக்குமே கிளியர். புதுசாக படிக்கிறவங்க இப்போவே படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த 4th கொஸ்டின் ஸ்டேட் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜெனரேட்டர் ரூல். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், உங்கள் ரைட் ஹேண்டை மட்டும் இப்படி மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ த தம் ஃபிங்கர், ஓகேவா, த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் த மிடில் ஃபிங்கர் மூணுமே எப்படி இருக்குது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இவங்க 2 பேரும் பர்பெண்டிகுலர். ஸோ இப்படி 3 பேரும் பர்பெண்டிகுலரில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். இதில் எப்போவுமே இண்டெக்ஸ் ஃபிங்கர் எனக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ எனக்கு அடுத்தது மிடில் ஃபிங்கர் வந்து என்ன சொல்லணும்னா இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை சொல்லும். தம் ஃபிங்கர் வந்து அந்த கண்டக்டர் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டரை சொல்லும். கிளியர்? ஸோ இது வந்து ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் படிப்போம். அதோட இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இது வேறு. ஓகேவா? ஸோ ஹாய் சந்தோஷ். எஸ் ஆமா முத்துமணி. ஓகேவா? எஸ். ஸோ ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் ஆல்சோ கால்ட் அஸ் ஜென்ரேட்டர் ரூல் என்ன சொல்கிறாங்க, தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் ஆர் ஸ்ட்ரெச்ட் அவுட் இன் அ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இங்கே சும்மா பர்பெண்டிகுலர் எழுதினாலுமே அவங்க மார்க் போட மாட்டாங்க. மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். மியூச்சுவலினா என்ன, ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அடுத்தது இண்டெக்ஸ் ஃபிங்கர் எனக்கு எதை பாயிண்ட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தம் ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர். அண்ட் தென் மிடில் ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். எப்படி வந்து புக்கில் இந்த மாதிரி லா டைப் கொஷின் இருக்கு இல்லையா, லென்ஸ் லா, ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், இதெல்லாமே புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ சென்டென்ஸ் மாறாமல் லைன் பிளைன் லைன் அப்படியே நீங்கள் போய் உங்கள் எக்ஸாமில் எழுதணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த லாஸை எல்லாமே நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க, ½ மார்க். இப்போ ஸ்கூலில் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் பப்ளிக்கில் ஆன்சர் கீ, பப்ளிக் போன வருஷம் ஆன்சர் கீ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் புக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த லா தியரி டைப் கொஷின்ஸ் எல்லாமே தியரிக்கு வரேன். இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் அப்படியே வந்து பப்ளிக்கில் எழுதுங்க. ஓகேவா? இன்னொன்று தியரி டைப் கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இந்த சைக்ளோட்ரான், இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருண் லக்ஷ்மணன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எட்டி கரண்ட்ப்பா. ஸோ எட்டி கரண்ட் அப்படின்னா என்ன,
யாருக்காச்சும் எட்டி கரண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரிவர் சைடு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு ஸ்டோனை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிவரில் போடுங்க. ஸோ ரிவரில் போட்டிங்கன்னா சுற்றி எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி வேர்ல்பூல் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ ரவுண்டாக கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் ஃபார்ம் ஆகுமா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எட்டி கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ லைவில் இருக்கிறவங்க நேம் எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைவ் வந்து நீங்கள் வரும்போது எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் வந்துறீங்க, எத்தனை பேர் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 1 hour லைவில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட். சரியா? ஸோ 1 hour எனக்கு எங்கே டைம் வேஸ்ட் பண்ணிடுவேனா அப்படின்னு வந்து யாருமே ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது எப்படி இந்த எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? அந்த வேர்ல்பூல் ஷேப்பில் வந்துச்சு இல்லையா கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஹவு டு தை ஃப்ளோ இன் அ கண்டக்டர்? ஸோ எத்தனை பேர் வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குப்பா? ஹாய் சூப்பர் சத்யன். எஸ். எத்தனை பேர் வீட்டில்? மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய காயில்ஸ் இருக்கும். அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி, ஓகேவா, கீழே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காயில் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எனக்கு வந்து அந்த பிளேட் ஃபுல்லாகவே எனக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? அந்த கரண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பட் ஆனால் ரியலாக அந்த கரண்ட் இப்படி தான் இருக்கும், வேர்ல்பூல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ சுற்றி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் சுற்றி எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் பாத்திரத்தை எங்கே வச்சாலும் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன ஆகும்? பாத்திரம் ஃபுல்லாகவே எனக்கு ஹீட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எட்டி கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டி கரண்ட்டை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நார்த்து சவுத் இருக்கு இல்லையா, இது என்னது? ஒரு போல். ஓகேவா? ஹாய் ஜெயராம். ஸோ போல்ஸ் ஆஃப் மேக்னெட்டா நார்த் சவுத் எடுத்தாச்சு. இப்போ 2 மேக்னெட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷீட்டை வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஷீட்டை நான் வந்து வச்சுட்டேன். இப்போது எனக்கு என்ன ஆகுது? இந்த மேக்னெட்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு எனக்கு மாறும்போது எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம். இந்த நேரம் உங்களுக்கு வந்து இந்த லைன் அங்கே ஞாபகம் வந்திருக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே என்ன பார்த்தோம்? எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? ஒரு மாதிரி எட்டியாக இருக்கா? ஸோ சுற்றி ரவுண்டாக இருக்கா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எட்டி கரண்ட். இப்படி தான் நான் வந்து எட்டி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஹாய் பிரேம். எஸ், ஆமாம். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மேக்ஸிமம் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பிரின்சிபல் யாராச்சும் சொல்ல முடியுமா? இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் வந்து வாட்டர் ஹீட்டர், இதோட பிரின்சிபல் அயன் பாக்ஸ் யாராச்சும் இல்லையா? அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் தெரியாது மேம் சொல்கிறீங்களா? எஸ் தெரியுமே, இது நம்ம 10th படிச்சிருப்போம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அதாவது ஹீட்டை வச்சு மட்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அந்த அப்ளையன்சஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல் தான். ஓகேவா அருண்? எஸ், ஆமாம். மோர் பவரும் தான் அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ எட்டி கரண்ட் அதே நம்ம அப்போவே பார்த்தது அப்படியே லைன்ஸில் நீங்கள் எழுதினா போதும். ஸோ வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் அ கண்டக்டர் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஷீட் ஆர் பிளேட் சேஞ்சஸ். இங்கே என்ன ஷேப்பில் இருக்குது? ஒரு ஷீட் இல்லைனா ஒரு பிளேட் ஷேப்பில் இருக்கா? இது எனக்கு மாறும்போது ஓகேவா எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் யார் இன்டியூஸ் ஆவா? கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் தானா. ஸோ ஆஸ் ரிசல்ட் இன்டியூஸ்ட் current flows in concentric circular paths which resemble as a eddies of water. இங்கே eddies of water அப்படின்றது அந்த ரிவல்குள்ளே நம்ம கல்லை தூக்கி வீசினோன்னா ரவுண்டாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு தான் எட்டி கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபவுகால்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, கொஷினில் இங்கே வந்து எட்டி கரண்ட்டுன்னு எடுத்துகிட்டு ஃபவுகால்ட் கரண்ட்டுன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ அப்போவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைப்பா, மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோரி மாதிரி கூட எழுதலாம், இதுக்கெல்லாம் மார்க் போட்டுருவாங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. ஸோ இது நம்ம புக்கில் கொடுத்துருக்குற டயக்ராம். காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது எனக்கு இந்த ஷீட்டில் எப்படி கரண்ட் வந்து சர்க்குலர் ஃப்ரேமில் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. எஸ் ஆமாம், வேர்ல்பூல் சொல்லலாம், பட் இங்கே நம்மளுக்கு கான்சென்ட்ரிக்கே ஈஸியாக இருக்குல்ல, எதுக்கு நம்ம வேர்ல்பூல்னு சொல்லிட்டு. சரியா, ஈஸியாக இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ குவிஸ் போயிடலாமா. ஸோ எத்தனை பேர் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தீங்க, எத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சும். ஸோ ஹூ டிஸ்கவர்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபினாமினம்னே யார் சொன்னாங்க? எஸ் ஆமாம் ஜனனி, ஒரு சைக்ளோன் மாதிரி அப்படியே சுழல் மாதிரி வரும் ஓகேவா.
பி, எல்லாரும் பி சொல்கிறீங்க, டி சொல்கிறீங்க. ஸோ எந்த ஆன்சர்? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் படித்தவங்களும் இந்த 5 கொஷின் நீங்கள் வந்து தெளிவாக இந்த நான் சொல்லி கொடுத்தவங்க கரெக்டாக கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாரையுமே ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுங்கள் அருண் லக்ஷ்மணன். பியா? ஆப்ஷன் பி, Faraday's law of electromagnetic induction. Faraday சொன்ன 2 law யாராச்சும் ஒருத்தங்க சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் law என்ன சொன்னார் Faraday? ஃபர்ஸ்ட் law ஒன்று, செகண்ட் law ஒன்று. எஸ் இல்லை அருண் லக்ஷ்மணா, எல்லாரும் ஆன்சரும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா, வெரி குட். ஸோ அடுத்தது, அக்கார்டிங் டு Faraday's second law, the magnitude of the induced EMF is equal to ஆம்பையரா? ஆம்பையர் எங்கிருந்து வந்தார் இதில்? சூப்பர் சத்யன். ஆம்பையர் இல்லை, Faraday. சரியா? அக்கார்டிங் டு ஒன்றும் இல்லை, புக்கை பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பாதி பேர் புக்கு கூட பக்கத்தில் இல்லை, ஃபோன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது இல்லையா? சியா டியா? சத்யன் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தவங்கலாம் கொஞ்சம் எந்திரிச்சு செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சந்தோஷ் சூப்பர்ப்பா. ஸோ என்ன ஆன்சர்? டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ என்ன பார்த்தோம்? EMF, induced EMF will be equal to time rate of change of magnetic flux. ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் போட தெரியணும். ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும் போதே அது அப்படி இருந்து படிக்க பழகிருக்கணும். பழகலை அப்படின்னா 4th சாப்டர்லேருந்து அது பழகிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், in Fleming's right hand rule the index finger ஓகேவா represents. index finger எதை சொல்லுது? Fleming's right hand rule index finger. காவியா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. index finger ஸோ பார்த்துடலாமா? direction of magnetic field. direction of magnetic field. ஓகேவா? ஸோ ஒரு 5 கொஷின் பார்க்கும்போதும் நீங்களே வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, வாட் ஆர் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங்? கொஷின் 6th ஒன்ப்பா. வாட் ஆர் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு வேஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் புக்கில் இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos θ. இதுதான் ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது தானே இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும். ஓகேவா? ஆமாம் நலேந்திரன், சரியா? ஸோ என்னென்ன மாற்றலாம்? ஃபஸ்ட்டு 5B is equal to BA cos θவா? இது வந்து ப்ராப்ளம்ஸ்லேயும் இருக்குது, சரியா? ஸோ B அப்படின்றது என்ன? நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ B முடிஞ்சிச்சு. பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு B. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஏரியா ஆஃப் த காயில். ஸோ ஏரியா ஆஃப் த காயில், காயிலோட சைஸை மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் மாறும். ஸோ இங்கே நீங்கள் எழுதிக்கணும், பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். அடுத்தது என்ன? தீட்டா. தீட்டா அப்படின்றது என்னது? ஓரியன்டேஷன். காயிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி அலைங் ஆயிருக்காங்க, 2 பேரும் இப்படி இருக்காங்களா, இல்லை காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கா, அவங்களோட ஓரியன்டேஷன். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போ மாறும்? பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ 3மே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ 3மே இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா யாராச்சும் எழுதுற அப்படின்னா இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. எழுதியாச்சா ஃபார்முலா எல்லாருமே? ஹாய் நலேந்திரன். ஸோ என் நேம் தீபிகா. ஓகேவா? ஸோ நான் 10, 11, 12 3 ஃபிசிக்ஸுமே நம்ம இனிமேல் வந்து கிளாஸில் யூடியூப்பில் பார்க்கலாம், சரியா? கிளியர்? ஸோ இது புரிஞ்சிச்சா எல்லாத்துக்குமே? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ அடுத்தது, வாட் ஃபார் an inductor is used? give some example. ஸோ இந்த இண்டக்டார், அப்புறம் இன்னொரு டேர்ம் இருக்கும் கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டார். இந்த 3க்கும் வந்து எத்தனை பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்? இந்த 3க்கும் எத்தனை பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்? இண்டக்டார், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டார். இண்டக்டார் அப்படின்னா இண்டக்டாரும் கெப்பாசிட்டரும் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற டிவைஸ்.
ஓகேவா? யார் யார்? இண்டக்டாரும் கெப்பாசிட்டரும். இண்டக்டார் என்ன எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? கெப்பாசிட்டர் என்ன எனர்ஜி ஸ்டோர் பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். இவங்க ரெண்டு பேருமே இந்த வேலை தான் பண்ணுவாங்க. இண்டக்டார் யாரை ஸ்டோர் பண்ணுவாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர் வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டார் என்ன பண்ணுன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை தடுத்து மட்டும் விடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ எஸ், ஹாய் ட்ரியோ சிப்ளிங்ஸ். ஸோ இண்டக்டார் இஸ் a device used to store energy. எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும்போது? in a magnetic field when electric current flows through it. சரியா? ஸோ எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு காயிலுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்போ எல்லாமே வர எனர்ஜி, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜியை எனக்கு ஒரு இண்டக்டார் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? காயில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா காயில்னு எழுதக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குப்பா. இந்த கொஷினே வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் தான் போடுவாங்க. எப்போவுமே எக்ஸாம்பிளோட எழுதுங்க. சொலினாய்டு, டொராய்டு இதெல்லாமே எனக்கு எக்ஸாம்பிள். காயில்னு எழுத வேணாம். நீங்கள் அந்த காயிலை வந்து எப்படி சுற்றி வச்சுருப்பீங்க? ஸோ காயில் வந்து எனக்கு இப்படி ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா அது சொலினாய்டு, சர்க்குலர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது டொராய்டு. ஓகேவா? ஸோ இந்த காயில், டொராய்டு, சொலினாய்டு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து சொலினாய்டையோ டொராய்டையோ எழுதிக்கோங்க. ஓகே, கிளியர்? ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 7 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? செகண்ட் ஒன் Faraday's law, தேர்ட் ஒன் Lenz law, ஃபோர்த் ஒன் Fleming's ரைட் ஹேண்ட் ரூல், ஃபிஃப்த் ஒன் Eddy current, சிக்ஸ்த் ஒன் யாராச்சும் சொல்ல முடியுமா? சிக்ஸ்த் ஒன். ஸோ நோ, தே ஆர் நாட் காமன்லி ரெசிஸ்டார். ரெசிஸ்டார் வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோவை வந்து தடுக்கும். ஓகேவா? இங்கே இண்டக்டாருக்கு சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் கெப்பாசிட்டரில் ப்ரொடியூஸ் ஆகாது, ரெசிஸ்டார்லையும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ 3 பேரும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது செல்ஃப் இண்டக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அங்கே எனக்கு என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்பை தான் நம்ம வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்லுவோம். செல்ஃப்னா என்ன? சுயமாக. கரெக்டாக? சுயமாக வந்து ஒரு காயிலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதுவே சேஞ்ச் ஆகிட்டு அதுவே சேஞ்ச் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா அது செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அதாவது எக்ஸ்டர்னலாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு. செல்ஃப் ஸ்டடினா என்ன? தனியாக உட்காந்து ஒரு மணி நேரம் ஜஸ்ட் நீங்கள் புக்கு மட்டும் வச்சு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு இண்டக்டார் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் இல்லாமல் அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அதனால் எனக்கு வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகேவா? கிளியர்? ஓகேப்பா. ஸோ லென்ஸ் லா அகெயின் நான் வந்து கிளாஸ் முடிச்சோன்னே சொல்கிறேன். ஓகேவா? ஹாய் பாலாஜி. கிளியர்? ஸோ த phenomenon of inducing an EMF in a coil when the magnetic flux linked with the coil itself changes. இங்கே itself அப்படின்ற டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செல்ஃப் இண்டக்ஷன்னு சொல்லுவோம். இங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ ரொம்ப ஈஸி. சிக்ஸ்த் ஒன். இப்போ செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா என்னன்னு சொன்னால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக. இதே மியூச்சுவல்னா ஒரு சப்போர்ட்டோட, ஒரு பேலன்ஸோட. ஓகேவா? ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன்? ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன? ஸோ இந்த நார்மலாக நீங்கள் வந்து மாடு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மாடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மாடு மேலே வந்து பேர்ட்ஸ் வந்து உட்காந்து அந்த மாட்டில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். அது எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? நார்மலாக வந்து நம்ம நடந்து போகும்போது எல்லா இடத்துலையும் அதை பார்த்துருப்போம். ஸோ அந்த பூச்சி என்ன பண்ணுது? அந்த மாடோட உடம்புல ஸ்கின்ல இருக்கிற எல்லா மைக்ரோப்ஸையும் சாப்பிடுது. கரெக்டாக? ஸோ இதனால் மாடுக்கு ஸ்கின் வந்து கிளியர் ஆகுது. அண்ட் அந்த பேர்டுக்கு என்ன ஆகுது? ஃபுட்டும் கிடைக்குது. ஸோ என்ன இதுலேருந்து என்ன சொல்ல வரும்? ஹெல்ப் பண்ணுறது. ஸோ மாடு வந்து இந்த பேர்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, பேர்டு மாடுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து நம்ம பயாலஜியில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? மியூச்சுவலிசம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா எனக்கு 2 காயில் இருக்கும்ப்பா. இதுக்கு வந்து யார் க்ரைட்டீரியானா இந்த மாதிரி 2 காயில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாச்சு அப்படின்னா அது போய் பக்கத்து காயில்லையும் இப்படி விழுகும். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகும்? பக்கத்து காயில்லையும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் பக்கத்து காயில்லையும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்.
ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் நான் ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் நெய்பரி காயிலில் என்ன ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். இங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்னன்னு சொல்லுவோம், மியூச்சுவலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். கிளியர்? சட்டியன் புரிஞ்சுச்சா? எல்லாத்துக்குமே கிளியர்? ஸோ செல்ஃப் இண்டக்ஷனுக்கும் மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கும் என்னென்னு வித்தியாசம்னு புரிஞ்சுச்சா? எப்பப்பெல்லாம் ஒரு காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஓகேவா, அதுவே வந்து அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுதான் எனக்கு என்னது, செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸில் எனக்கு 2 காயில் இருக்கணும். ஒரு காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது செகண்ட் காயிலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு, இல்லை அதனால் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா அது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. when the current electric current passes through a coil changes with time and EMF is induced in the neighboring coil. இங்க neighboring coil அப்படின்றது important. neighboring பக்கத்து காயிலில் எனக்கு EMF இன்டியூஸ் ஆகுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இங்கே எப்படி itself அப்படின்ற டேர்ம் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இங்கே neighboring அப்படின்னு இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸை மறந்துடுவீங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ தமிழில் கூட சொல்கிற ராமன். ஸோ அடுத்தது இந்த ஃபினாமினன் என்னன்னு சொல்லுவோம், மியூச்சுவல் இண்டக்ஷன்னு சொல்லுவோம். இங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப், அதாவது இங்கே உருவாகிற இஎம்எஃப் என்னன்னு சொல்லுவோம், செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ புரிஞ்சிச்சா இந்த கொஷின் எல்லாத்துக்குமே? கிளியர்? ஸோ ஈஸியாக நம்ம பார்த்த ஒரு 10 கொஷின் பார்த்துருப்போம். 10மே ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். 2 காயில் இருக்கணும், அதுக்கு 2 பேர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது கிவ் த பிரின்சிபல் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர். ஏசி ஜென்ரேட்டரோட பிரின்சிபல் என்ன? ஏசி ஜென்ரேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா? ஆல்டர்னேட்டர். ஓகே, ஏசி ஜென்ரேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆல்டர்னேட்டர். சொல்லுங்கள் அருண் லக்ஷ்மணன், என்ன டவுட்? ஸோ இந்த லென்ஸ் லா கேட்டிங்க இல்லையா? காவியா இருக்கீங்களா? லென்ஸ் லா மட்டும் இன்னொரு டைம் பார்த்தலாமா? எஸ். ஸோ லென்ஸ் லா அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு காயிலில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, கரெக்டாக? ஸோ ஒரு காயிலில் எனக்கு என்ன ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப்னால எனக்கு அந்த காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டாக? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது இந்த ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் வந்து யாரால் இன்டியூஸ் ஆனாங்களோ, ஸோ இந்த கரண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் காரணமோ அவங்கள போய் இந்த கரண்ட் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இங்கே யார் காரணம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனனால தான் எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள். ஓகேவா? அப்போஸ் பண்ணுறனால தான் மைனஸ் சிம்பிள். ஸோ லென்ஸ் law states that the direction of induced current is always such that it always opposes the cause for responsible for its production. ஓகேவா? கிளியர்? காவியா புரிஞ்சிச்சா? அடுத்தது போகலாமா? எஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஓம்ஸ்லா. இது உங்களுக்கு ஓம்ஸ்லா தெரிஞ்சிருந்தாலே போதும். நான் வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். வோல்டேஜ் எங்கேருந்து நான் கொடுப்பேன்? ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு செல் இருக்குது, ஒரு பேட்ரி இருக்குது, இல்லைனா இங்கே ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த பேட்டரியில் இருக்கிற சார்ஜஸ் என்ன ஆகணும், எனக்கு புஷ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ எனக்கு வோல்டேஜ் கொடுத்தேன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓம்ஸ்லான்னு சொல்லுவோம். இதுதான் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது இந்த ஏசி ஜென்ரேட்டரோட பிரின்சிபல் என்ன? ஏசி ஜென்ரேட்டர் பிரின்சிபல் என்னன்னு கேட்டால் ஈஸியாக எழுதிடலாம். ஏசி ஜென்ரேட்டர் எந்த சாப்டரில் படிக்கிறோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற பிரின்சிபல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னது? எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு காயிலோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுதோ அப்பப்பெல்லாம் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அதை தான் நம்ம இன்டியூஸ் இஎம்எஃப் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஸோ எனக்கு இங்கே இந்த ஏசி ஜென்ரேட்டரோட பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏசி ஜென்ரேட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசி ஜென்ரேட்டரில் எப்போவுமே ஒரு கண்டக்டர் இருக்கும். ஓகேவா? அந்த கண்டக்டர்னால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் மாறுறாங்களோ, சேஞ்ச் ஆகுறாங்களோ அப்போ எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இங்கே ஏசி ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கிற பிரின்சிபல். சரியா? ஸோ த ரிலேட்டிவ் மோஷன்
the relative motion between a conductor and a magnetic field changes the magnetic flux linked with the conductor, which in turn induces an EMF. ஸோ என்ன சொல்கிறாங்க, எப்பப்பெல்லாம் ஒரு கண்டக்டரும் அந்த கண்டக்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகுதோ அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும், அதனால் எனக்கு என்ன ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இதுதான் இங்கே அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக்சுவலி அந்த இஎம்எஃபோட வேல்யூ, ஸோ அந்த இஎம்எஃப்க்கு ஏதாவது வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரடேஸ் லா அப்படின்றவர் தான் இந்த வேல்யூவை சொல்கிறாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபாரடே லா 2 லா, ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா, அதில் மேக்ஸிமம் சொல்கிறது இந்த செகண்ட் லா தான். அண்ட் டைரக்ஷனை யார் கொடுக்குறா, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் தான் எனக்கு இஎம்எஃபோட டைரக்ஷனை சொல்கிறது. ஓகேவா? கிளியர்? ஹாய் சுசி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்ஷன் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் விச் டிவைஸ். இது கொஞ்சம் நீங்கள் இந்த சாப்டரே கொஞ்சம் தாண்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது, நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறேன், சரியா? இந்த பார் மேக்னெட் இருக்குது, எனக்கு பார் மேக்னெட் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமா? இப்போ இந்த பார் மேக்னெட்டில் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த போர்ஷனில் மட்டும் எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுதான் என்னது, நீங்கள் கவுண்ட் பண்ணி ஒரு வேல்யூ சொல்லுவீங்க, அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த போர்ஷனில் மட்டும் எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, 3. புரிஞ்சிச்சா ஆல்பர்ட்? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டெஃபினிஷன் என்ன, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா. புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இது ஆன்சர் தெரிஞ்சிச்சா? Mutual induction is the working principle of which device? Transformer. உங்களோட சாப்டர் 4 இருக்கு இல்லையா, சாப்டர் 4ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின், அப்புறம் ஆர்எல்சி சர்க்கியூட், இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்கள் ஸ்லிப் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். இப்போவே படிக்கல அப்படின்னா அந்த கொஸ்டினை போய் படிச்சிருங்க. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மரும் ஆர்எல்சி சர்க்கியூட்டும். கிளியர்? ஓகேப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த இண்டக்டர்? இண்டக்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? நோ ஆல்பர்ட், நம்மளுக்கு வந்து பாசிபிள் இல்லை, நம்மளால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு குட்டி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு மேக்னெட் வந்து வச்சுருங்க, சுற்றி எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? காவியா கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்கள், வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டக்டர்? எஸ், டு ஸ்டோர் எனர்ஜி இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எனர்ஜியை வந்து இன் ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணும். இதுக்கு ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? டு ஸ்டோர் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யார் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? ஏக்கு அருண். கெப்பாசிட்டர், குட். ஸோ ஏ வந்து கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், இட் வில் ஸ்டோர் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? அடுத்தது, which of the following can produce an induced EMF in a coil? ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்த கொஸ்டினே தான், கொஞ்சம் வந்து மாறி கேட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ which of the following can produce in an induced EMF in a coil? ஸோ நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், அந்த ஃபார்முலாவை யாராச்சும் சொல்ல முடியுமா? ஃபார்முலாவை யாராச்சும் சொல்ல முடியுமாப்பா? ஓகே நருட்டோ. ஸோ கொஞ்சம் இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வாங்க. ரெட் ட்ராகன் கேமிங், சுசி ஆர்மி, அப்புறம் காவியா ஓகே, இன்னும் நிறைய பேர் இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க. ஓகேவா? எரிக் நேம் ஒரிஜினலான்னு தெரியல. ஓகே, 5 is equal to, வெரி குட்பா காவியா, BA cos theta. Magnetic field, area of the coil, relative orientation between the coil and magnetic field. So என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. இங்கே எல்லாமே இருக்குது, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏரியா ஆஃப் த காயில் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா?
Okay, Eric. The direction of induced current in an AC generator is given by. உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, க்ரியேட்டிவ் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளமே வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணுவாங்க எக்ஸாமில். புதுசாக புது லைன் வந்து புக்லேருந்து எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. சரியா? ஓகே அருண். So the direction of induced current in an AC generator is given by. Ohm's law. முத்துமணி, காவ்யா, ஓம்ஸ் லா வந்து ஒரு வார்த்தையே நம்ம பார்க்கலாம் சாப்டர் 4ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது வந்து அந்த கொஸ்டின்ல கடைசி லைனா நம்ம பார்த்தோம். ஓம்ஸ் லா இல்ல, ஓம்ஸ் லா இல்ல. அது என்னப்பா பேக்கோ? ஜெயராம் ஏ. ஸோ வேணா இந்த கொஷின் காட்டுறேன். இந்த கொஷின் நீங்களே படிச்சுட்டு திருப்பி வந்து அங்கே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? ஆப்ஷன் எஸ். இப்போ ஃபெரடேயோட எந்த லா? Direction of induced current in an AC generator is given by Faraday's right hand rule. Direction சொல்றது Faraday's right hand rule. ஓகேவா? Magnitude of current, magnitude of EMF சொல்றது தான் எனக்கு Faraday's law. ஓகேவா? கிளியர்? ஸோ யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஆப்பில் வந்து ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் போயிட்டுருக்குப்பா. ஸோ மேம் நான் ஒரு 1 வீக் வந்து எனக்கு உடனே நான் பே பண்ணி படிக்கலாம், எனக்கு 1 வீக் எப்படி கிளாஸஸ் போகுது ஓகேவா, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஃப்ரீ தானே, ஸோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ எப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி சொல்லித்தராங்க, நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்க்காம இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு டைம் வந்து 7 days ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். சரியா? 7 days நம்ம படிக்கிறது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஆல்சோ நம்மளுக்கு குவார்ட்டர்லி வந்து பக்கத்தில் வருது. கரெக்டாக? ஸோ உங்கள் பேரண்ட் கிட்ட சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த மேலே தெரியுது இல்லையா, இந்த அபோவ் 10th 11th 12th ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரியா? சத்தியன் டெய்லியும் நம்ம அப்டேட் போட்டுருவோம்ப்பா சேனலில். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வீக்லி நம்மளுக்கு 3 classes ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருமே இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்களும் வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. சரியா? கிளியர்? ஸோ வேறு என்ன டவுட் இருக்குப்பா? ஸோ வேறு என்ன டவுட்? ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? அருண், நீங்கள் வந்து இந்த தெரியுது இல்லையா இந்த அட்மிஷன் நம்பர், இதுக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும், அவங்க உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ ட்ரையல் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் தான். ஓகேவா? ஓகே ஷிபா. ஸோ அது என்னன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். ஆர்எல்சி சர்க்கியூட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு. ஹாய் சஸ்மிதா. வேறு ஸோ வேறு எங்கே டவுட்ப்பா? ஸோ இந்த நம்மளோட பப்ளிக் எக்ஸாம், சாரி குவார்ட்டர்லி எக்ஸாம் பக்கத்தில் வருது இல்லையா, குவார்ட்டர்லி ஆனாலும் சரி பப்ளிக் ஆனாலும் சரி, இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் லிஸ்ட்டில் எனக்கு சாப்டர் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ல் இருந்து மட்டுமே நம்மளுக்கு குவார்ட்டர்லியில் 15ல் இருந்து 20 மார்க் கேட்பாங்க. ஓகேவா? இந்த சாப்டர் 1 சாப்டர் 4 இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த சாப்டர் 4 கடைசி நாள் உட்காந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, மறந்துடுவீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ அதனால் சாப்டர் 4 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் சாப்டர் 4 கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைனா மறந்துடுவீங்க. ஓகேவா? சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஆர்எல்சி சர்க்கியூட் வேணுமா, சம்ஸ் வேணுமா? காவியா சூப்பர். ஸ்மிதா. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து சூப்பராக புரிஞ்சிச்சு? ஸோ 1 hour நம்ம வந்து ஒரு 10 questions கிட்டத்தட்ட 15 questions வந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ 15 question யாருக்கெல்லாம் சூப்பராக புரிஞ்சிச்சுப்பா? ஆல் கிளியர்? எஸ் ஆமாம் சத்யன், கண்டிப்பாக கோதண்டராமன். சரியா? நம்ம வந்து 2 லாங்குவேஜ்லேயுமே எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? எஸ் ஓகேப்பா. ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா?
ஓகே பாய்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு இது கிளாஸ் வரும்போது நம்ம இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்எல்சி, சர்க்யூட், டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? ஸோ எல்லாருமே நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து வரும்போது ஒரு நோட், பென், பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க.